யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமின்றி ஃபேர் யூஸுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி. கிடையாது, இந்து முன்னணிக்கு ரைட்டு கிடையாது, பிஜேபிக்கு ரைட்டு கிடையாது, காவல்துறைக்கு இதுக்கு கேட்கறதுக்கு ரைட்டு கிடையாது. மாசா கெத்தா உமாசங்கர் பிரதர் என்னோட ஹீரோ. குமரியில் பிறப்பு, சமோசா சங்கரின் வளர்ப்பு, இவர் வளர்த்தது கோழி வளர்ப்பு, இவர் யூடியூப்பிலே மிகப்பெரிய பொறுப்பு, ஆக மொத்தத்தில் இவர் பெரிய பொறுப்பாட்டாக பேசியிருக்கிறாரு. ஒன்று யார் ஹீரோ அப்படின்னு கேட்டால் அவர் ஹீரோன்னா இவன் ஜீரோவாக இருந்தானா அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, அடுத்தது என்ன சொல்லலான்னு கேட்போம். எனக்குள்ள இவ்வளோ பூஸ்ட். ஏய் போஸோ ஆலிஸோ ஆனால் சமோசா வாங்கி தின்னுட்டு அங்கே போயிட்டு நல்ல காரியங்கள் எல்லாம் பழகிட்டு எல்லா காரியங்களையும் பழகிட்டு இப்போ அவரையே பேச போற அதான எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. இந்த ஆக்சுவலாக மைக் இல்லாததுனால ஆடியோ கேட்கல. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியங்களில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அதை வைப்பார், இது வைப்பார்னு நீங்கள் சொல்கிறது ஆடியோவில் கேட்கல, ஆடியோ இல்லாதனால கேட்கல, நீங்கள் பேசுகிறது கேட்கல, அப்படி தானா? சரி, அதெல்லாம் சொல்ல வரீங்க, தெளிவாக சொல்லணும்ல. என்னென்னா அவர் என் பக்கத்தில் இருந்து சொல்ல சொல்ல நான் அதை ரிப்பீட் பண்ணணும். அதாவது சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை மாதிரி, கிளிப்பிள்ளை மாதிரி சொன்னதையே திரும்ப ரிட்டர்ன் சொல்லியிருக்கீங்க, அப்படி பேசியிருக்கீங்க. சரி. அப்போது நீங்கள் கொஞ்சம் மண்டையில் கொஞ்சம் மூளை இல்லாமல் போயிடுச்சு, அல்லது மூளையை கீழே கழட்டி வச்சுட்டீங்க, அப்படி தானா? சரியா? என் வாழ்க்கையில் நான் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான கொள்கையோடு இருக்கேன். வாழ்க்கையில் பொய்யே சொல்லாத நபரை நம்ம பார்க்குறோம். கேட்குறவன் கேடையினா இருந்தால் 7 ஏரோப்ளேனை ஓட்டுவான். பேசுகிறது பூரா கண்டட்டு பூரா பொய்யா இருக்குது, இதில் வேற பொய்யே சொல்லலையா? வரைக்கும் கை விட்டு எண்ணிரலாம், அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நான் செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. இதை போஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் போய் சொல்ல. ஆனால் என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு 4-5 வாட்டி சொல்லியிருப்பேன். சரி பாருங்க ஐயா, அதாவது இவங்களுடைய நெறிமுறைகளை கற்றுக்கணும் ஐயா. 4-5 தடவை தான் பொய் சொல்லியிருக்கானா, அதுக்கு முன்னாடிலாம் பொய்யே சொல்ல மாட்டானா. கற்றுக்கோங்க மக்களே, இவங்களுடைய பண்பெல்லாம் கற்றுக்கோங்க. பொய் சொல்லாத பால் வடிகிற முகத்தை நம்ம பார்க்கணுன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் மேக். ஆனால் அன்னைக்கு என்ன நிறைய பொய் சொல்ல வச்சுட்டாங்க. இவரு ஒண்ணுமே தெரியாத பச்சை புள்ள பொய் சொல்ல வச்சுட்டாங்களா? இவரு பொய் சொல்லிட்டாரா? விரல வச்சா கணிக்க தெரியாதா? கேட்கிறவன் கேளையா இருந்தா 7 ஏரோப்ளேனை ஓட்டுமா? வீடியோவை வெளியே விட்டதுனால அடடே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிர்ப்பா வருதே அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளவா? இல்லை, வீடியோ வரலையே. இதெல்லாம் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இவர் என்னமோ பச்சை புள்ள, இப்போதான் நேத்தா பிறந்திருக்காரு, உங்களை பொய் சொல்ல வச்சுட்டாங்க. இதெல்லாம் கதை விடக்கூடாதுங்கிறது புரியுதா இல்லையா தம்பி? அது எனக்கு இன்னும் கஷ்டமா இருந்தது. ஆனா எனக்கு உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. இன்னும் அங்கேயே நிப்பாட்டி, பிரதர் இந்த மாதிரி நான் பொய் சொல்ல மாட்டேன், நீங்க பொய் சொல்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னு உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. நான் சொல்றேன்னா, ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு சரியாயிடுச்சு ஆனால் சரியாகலை, சரியாகாமலே சரியாயிடுச்சு. சமோசா சாப்பிட்றதுக்கு முன்னால் நீ இது பண்ணியிருக்கணும். வீட்டு கூடுகையில் இது பண்ணும்போது இதெல்லாம் தப்புன்னு நீ சொல்லியிருக்கணும். ஆனால் வீடியோவில் சமோசாலாம் தின்னுட்டு டீ காஃபிலாம் வாங்கி குடிச்சிட்டு இப்போ பொய் சொல்லிட்டேன், அதை சொல்லிட்டேன்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் கொண்டு இது பண்ணுறேன். அப்போது மக்களை எப்படி கொண்டு வர்ற, கோமாளி ஆக்குகிற ஒரு வேலையை பார்க்குறியா இல்லையா? மற்றவர்களை இவர் பொய் சொல்கிறாங்க, இவர் பொய் சொல்கிறாரு, இவர் ஆனர் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீயே பொய்க்கு உடன்படலாமா? அப்போ நீ யார்? பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பிசாசின் பேலியாளின் மகன் ஒன்று சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? 100% ஒன்று சொல்லலாம். ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் எதிர்த்தாப்புலே கேட்டிருக்கணும், இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு. அப்போது உடனே அவர் சொல்லியிருப்பார், எபிரேயருக்கு எழுதிய நிருபங்களை வச்சு சொல்லியிருப்பார். அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்னு எபிரேயர் 11:1 சொல்லுகிறபடி அதை மேற்கோள் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார் ஆண்டவர், ஆனால் விடுதலை அந்த இடத்துல கொடுத்துட்டார்.
இப்படியே சொல்ல சொன்னாங்க. நானும் வேற ஆப்ஷன் இல்லாமல் எல்லார்ட்டையும் அதை சொன்னேன். சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்பாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த உண்மையை சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது வியப்பாக இருக்குது. சரி, என் சார்பாக இந்த ஒரிஜினல் ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டிங்கிறவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. என் சார்பாக அவர் இவனுக்கு பதில் சொல்லிப்பார். இந்த இவருக்கு எதுவுமே தெரியாது, பச்சிளம் குழந்தை. சரியா? ஆனால் நான் உண்மையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ப்ரேயர் பண்ணது உண்மையாக தான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா இது உண்மையாக இருந்தால் நடக்கட்டு. அதாவது எங்கே போனாலும் அந்த நாகர்கோவில் ஸ்லாங்கை அப்பப்போ லைட்டாக அவுத்து விடுவாரியா, நடக்கட்டு அப்படிங்கிற மாதிரி உண்மையாக அது விடியிருக்காரு வாரியா. மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸை வச்சுருக்காரு நம்ம தலைவர். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சரியா? அப்படின்னு நான் உண்மையாக தான் ப்ரேயர் பண்ணேன். ஓஹோ, அந்த ப்ரேயர் பண்ணுறது கூட பணம் காட்டிருக்கீங்க. ஏற்கனவே என்ன சொன்னீங்களே, பணம் காட்டிருக்கீங்க, ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கல. அந்த ப்ரேயருக்கு கூட கலாய்ச்சிக்கல, நானும் கலாய்க்கலாம். பட்டு சரி, நீங்கள் உண்மையாக ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால அதையும் பணம் போட்டு காட்டியிருக்காங்களே, அப்புறம் எப்படி உண்மையாக இருக்கும்? அதான் தாரை ஊதி விட்டீங்களே. இது உலகத்துக்கே ஒரு இதாக இருக்குது, வேத வசனத்தின் அடிப்படையில் அப்படியா இருக்குது. சரி, அடுத்தது என்ன சொல்கிறான்னு கேளுங்க. நான் ஆசைப்பட்டு தான் ப்ரேயர் பண்ணேன். அதுவும் எனக்கு தப்புன்னு எனக்கு தெரியும். இதற்கு என் சார்பாக அவனே ஒரு டைலாக்கை கொடுத்துருப்பான். அது அவனுக்கே பொருந்ததாக இருக்கும். பார்த்துட்டு வந்துடுங்க. இவருக்கு வாயில் விரல வச்சா கடிக்க தெரியாது பாவம். உன்னுடைய டைலாக்கு உனக்கே பொருந்ததுப்பா தம்பி. அது சரியாக இருக்குது உன்னுடைய காரியங்கள். வீடியோ பார்க்குறவங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. அதாவது உனக்கு நீயே போதிக்காமல் நீ பிறரை சரி செய்ய முயற்சிக்கிறாய் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அநேக காரியங்களில் உன் திருட்டுத்தனங்கள் பல காரியங்கள் நீ அநேக இது நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொன்னேன். ஆனால் பல காரியங்கள் பர்மிஷனே இல்லாமல் ஆடியோ போடுறது, பல காரியங்கள் இது பண்ணுறது, இதெல்லாம் ஓஸ்லெஸ் கேரக்ட். இதில் இருந்து நீ மனம் திரும்பிக்கோ. மனம் திரும்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களை நீ சொல்லலாம். அது போக நான் இதை தப்பு தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வீடியோவில் சார்பாக கிறிஸ்துவின் சார்பாகவும் மக்களிடையே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீ பிரயோகம் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா நீ ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எந்த வகையிலையும் நீ தப்பாக மனம் மருந்தலை, நான் தப்பு செய்துட்டேன்ற. ஆனால் மன்னித்து கொள்ளுங்கள், என்னை பொறுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீ பயன்படுத்திடலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவங்களாம் சுகமாகட்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல. அன்று உன்னுடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தம்பி, அண்டர்ஸ்டாண்டிங்கோ அல்லது புரிதலோ அப்புரிதலோ இல்லை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் நாள் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிற போது பேதுருவோட சொல்கிறாரு. பேதுரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நடக்கக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி கடிந்து கொண்டு பல காரியங்களை பண்ணுறாரு. பண்ண உடனே அந்த இடத்துலையே எனக்கு பின்னாலே இப்போ சாத்தானே, மனுஷக்குரிய இவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்குரியவளை சிந்தியாமல் மனுஷனுக்குரியவளை சிந்திக்கிறாய் அப்படின்னு உடனே சொல்லிட்டாரு. அதே ஃபார்மேட்டில் நீயே ஒருத்தர் மாய்மாலமான ஜபம் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தை வெளிகளிலும் வந்தனத்தை எதிர்பார்க்கும் வண்ணமாக பரிசேர் வேதபாரகர்கள் எப்படி ஜெபிக்கிறார்களோ அப்படியே ஜெபிக்கும் வண்ணமாக உங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்யூஸ் பண்ணுறதே தெரிந்து கொண்டே அதை நீ அங்கீகாரம் பண்ணலாமா? ஐயா வேண்டாயா, கத்தல் ஸ்தோத்திரம், நீங்கள் குட்டையாக இருக்கீங்க, அதை விட நான் நெட்டையாக இருக்கேன். அதனால் நெட்டைன்னா என்ன அர்த்தம்? வேதத்தில் நான் வளர்ச்சி பெற்றவனாக இருக்கேன், இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது எனக்கு படுது. ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்ய மாட்டேன். எக்காரணத்தை கொண்டு சரி, 1 கோடியே கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமானது அப்படின்னு ஏன் உனக்கு வாயில் சொல்ல முடியல? ஏன்னா நீ எப்படின்னு கேட்டேன்னா பச்சிலம் குழந்தை, உனக்கு ஒரு வரவு சொப்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரி, அடுத்து எடுத்து சொல்கிறார் கேளுங்க. ஆனால் அந்த இடத்துல என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய ஃபெய்த்தை மீறி நான் அவர் சொல்ல நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஆனால் நீ சொல்லுகிற பிரகாரப்படி வேதத்துக்கு விரோதமாக பயணிக்கிற நபராகத்தான் இருந்திருக்கிற. அப்போது ஒருத்தருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறதுனால உடன்பட்டிருக்க. வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்கள வறுத்தெடுப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நீ தகுதியை அற்றவன் சொல்லலாம். அதுபோக வறுத்தெடுப்பது இந்த மாதிரியான காரியங்களெல்லாம்
நரகத்தில் இருக்குது. ஸோ வேத வசனத்தின் அடிப்படையில் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த விடெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. ஸோ அப்படி என்ன சொல்கிறது, ஆட்டை அடிக்கப்படுகிறதை போல பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாய், ஆண்டவரை மறுதளித்து விட்டாய். அப்படி தானே? அதுதான் சொல்லணும், வேறு என்ன சொல்ல முடியும்? நீ எல்லாம் சொல்ல தகுதி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓரபா கரபா சோ தோ ரோ சோ எப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கி அவங்க சொல்ல சொல்ல ஆமேன்னு சொல்லுங்க, நானும் சொல்றேன். ஏசு சிக்கின்ற நல்ல தரப்பனே ரீ கரபா 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 இது ஒரு வல்லமை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. ஓரளவு கேட்டிருக்கோம். கேட்டுச்சு சொன்னதை சொல்லுவாம் கிளிப்பிள்ளை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நீங்க பண்ணிருக்கீங்க. அது கேட்டுச்சு தம்பி. அருமையாக அவருக்கு தலைவலி சரியாயிடுச்சு, முட்டியில் லைட்டாக வலிக்குதுன்றாரு. ஸோ திருப்பி அடிஷ்னல் ஜபம் முட்டிக்கு. அதாவது முட்டி ஜப பயிற்சி. ஜஸ்வினுக்கு இவ்வளோ ஆழம் வரைக்கும் ஜபிக்கிறதோ அதோ தெரியாது. ஸோ ஜபிக்கும்படியான பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு ஆள் சிக்கியிருக்காரு. சிக்கில விட சின்ன பின்னமான கதறடித்து பதறடித்த காட்சியை தான் நம்ம பார்த்தோம். அநேக காரியங்கள் பேசியிருக்காங்க. பட் ரொம்ப லாங்காக போகும்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட் 2 போடலாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வேத வாக்கியங்களை கோட் செய்து பேசலாமா அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் ஃபைனலைஸாக என்ன சொல்கிறா அப்படிங்கிறத நாம் ஒரு வசனத்தோடு நம்ம முடிச்சிருவோம். ஓகே, தனியாக ஜபம் பண்ணுறோம். கற்றுக்குட்டி ஜஸ்வின், நல்லா கற்றுக்கோங்க. இப்படி தான் காலை பிடிச்சிக்கிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணணும். நல்லா பண்ணிட்டீங்க, பழகிட்டீங்க, பெரிய ஆளாயிட்டீங்க. இது உண்மையாக இருந்தால் ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருக்குமே குணமாகணும். அதாவது இந்த சின்ன பிக்கில் கொஞ்சம் லென்த்தாக இருந்தது, அதனால் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒன்று என்ன சொன்னார் அப்படின்னா, பிசாசினால் வந்த நோய், அதனால் பிசாசை விரட்டினாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமாக இதை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற வரை அதை சொல்லியிருக்காப்புல. தம்பி, நீங்கள் கற்றுக்கிட்ட போயிருக்கீங்க. அது போக வேதத்தை படித்த அளவுக்கு அது என்ன விளைவினால் வரக்கூடிய பாவங்கள், பாவத்தினால் வரக்கூடிய நோய்கள் மற்றும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான நோய்கள், இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இருக்குது. பிசாசினால் வருகிற நோய்கள் இருக்கின்றன. நீ வேதத்தில் பகுப்பாய் செய்யணும். திமுருவாதக்காரனை என்ன பண்ணாங்க, அவன் திமுரு முடக்குவாதத்தில் இருக்கிறான். அப்போ மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்போ பாவத்தினால் ஒரு சரீர பலவீனம். அதே போல் அதாவது 18-19 வருடங்களாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ இருந்தா இல்லையா, அவன் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக அந்த நோய் வந்தது. அதே போல் ஒரு சில காரியங்களில் வரும்பொழுது, இந்த நோய் வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய மூத்தவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வந்த நோய் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லது சாபம்னு சொல்கிறார். சரியா? அப்போது பகுப்பாய்வு செய்யணும். வேதவசனத்தை அடிப்படையில் நீ அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இது உனக்கு அனலைஸ் பண்ண முடியும். கீழ் பண்ண முடியும்னா உனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்க வேண்டும். அதுக்கெல்லாம் முன்னனுபவங்கள் வேண்டும். இது என்ன ஆவி அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் அதை விரட்ட முடியும். புரியுதா இல்லையா? நீ அந்த அனுபவத்தில் இல்லை, அந்த அனுபவத்தில் இல்லாததுனால உனக்கு பிடிபடவில்லை. உனக்கு இந்த வளர்த்தெடுக்கிறது, கோழியை அறுக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களோடாக பயணித்ததுனால, ட்ரோல் மெட்டீரியலாக எல்லாத்தையும் பயன்படுத்தினதுனால இந்த காரியங்களெல்லாம் உனக்கு தெரியவில்லை அல்லது அறியாது இருக்கிறாய் அப்படிங்கிறது அர்த்தம். உனக்கு அதன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் பல ஹீலிங் இருக்குது அப்படின்னா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பல காரியங்கள், பல விஷயங்கள் இருக்கின்றன. குரங்கியின் ஆவியின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரங்கியின் ஆவியினுடைய செயல்பாடுகள் என்ன, அந்த ஆவியினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் அதை விரட்ட முடியும். மோதுவை பிசாசுன்னா அது என்ன டேமில் வரும், என்ன மாதிரியான கேட்டகரி ஸ்பேஸில் பயணிக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் விரட்ட முடியும். அப்போது ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம் உனக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த காரியங்கள் எல்லாம் செயல்படும். அது போக அவர் ஆவியில் உணர்ந்திருக்கலாம், பிசாசினால் வந்த நோயாக இருக்கிறது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த பேயை விரட்டியிருப்பாங்க. எல்லாருமாக எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்றதில்ல, இயேசுவை நம்பி அவர் சுகம் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பி போகிறதில்ல. எல்லாருக்குமாக சுகம் கிடைச்சிதா அப்படின்னு சொன்னால் பைபிளில் இல்லை. அவரை தேடி வருகிற நபர்களை அவர் சுத்தமாக்கினார். வேண்டாத எல்லாத்தையும் போயிட்டு அவர் போகவும் இல்லை, அவர் இது பண்ணவும் இல்லை. ஆகையினால ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்,
அவரை தேடி போய் அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் யாரோ அவங்க நோயிலிருந்து எல்லா விதமான விடுதலையும் பெற்றுக்கொண்டார்கள். புரிதுங்களா இல்லையா? புறையாதிகள் யாருமே விசுவாசிக்க மாட்டாங்க. இயேசுனா யாரு அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. சரியா? ஓகேவா? சரி, அடுத்தது என்னன்னு சொல்றான்னு கேட்போம். நாங்கள் புதுப்பிட்டோம் எல்லா வழிமுறைகளும் கட்டளை இட்டுக்கிட்டே இருக்கணும் போகிற வரைக்கும். ஆனால் போகல, உண்மையிலே போகல. சரியா தம்பி, இயேசுவின் நாமத்தை கொண்டு அவரை விசுவாசித்திருக்காரு. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்க சரியா இருப்பாங்க. அதாவது ஒரு மூட்டை தூக்குறவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே மேலே அதாவது லாரியிலிருந்து அப்படியே இறங்கிட்டு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடிக்கு டக்குன்னு மூட்டோட சேர்த்து பொடக்குன்னு இதாயிட்டு செமையா வீங்கி இருந்தது. அப்போ வீங்கி இருக்கும் பொழுது அவர் என்ன யோசிக்கிறார், ஐயோ மனைவி வேற சீட்டு பணம் கட்டணும். அது போக மறுநாள் அவங்களுக்கு புரஜாதியில் தீபாவளி நடக்க போது நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, இன்னும் லோடு இறக்கணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை அவருக்கு அப்படியே சொல்லிக்கிட்டு புலம்புறாரு. அந்த கால் வலி கூட அவரால் இது பண்ண முடியல. கால் வலி கூட அவர் பொருட்படுத்தலை. ஆனால் நாளைக்கு எதிர்க்கே பிள்ளைகளுக்கெல்லாம் இதை பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்படி ஃபீல் பண்ணுற நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு, கூட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னென்னா காஜா பாம் அப்படின்னு சொல்லி கடையில் வாங்கிட்டு வர சொன்னேன். காஜா பாம்பும் அது போக எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இதை வச்சு அந்த மூட்டில் தடவி ஆண்டவரை மருந்துகளால் அல்ல, மாத்திரைகளால் அல்ல, ஆண்டவரை இவர் ஒரு இந்த இதை இது பண்ண போகிறாரு. நல்ல சம்பாத்தியம் செய்துட்டு இவர் செய்தபடி இந்த வலி வேதனைகள் எல்லாம் நீக்கணும் ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு சொல்லி அப்படியே ப்ரேயர் பண்ணுறேன். கண்ணீர் வருது. எனக்கே நடந்ததாக நினைத்து அதை ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணால் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த அவர் இது பண்ணிட்டார். அப்படியே தப்பி நடந்து போகிறார். நடந்து போயிட்டு என்ன மாதிரி செய்ய போகிறோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கோடு போகிறார். அப்படி ஃபீலிங்கோடு போயிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த லோடிங்கில் வரும்போது வழியெல்லாம் சரியாக போச்சான். வழியெல்லாம் சரியாக போச்சு. சரியாயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே மெனக்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் ஒரு கட்டையா ஒருத்தர் வந்தார்ல, அவர் எங்கெங்க அவர்கிட்ட ஒரு மருந்து வச்சுருந்தார். அந்த மருந்தை தடவுனாரு, நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு, என்ன மருந்து அப்படின்ட்டு. அப்போ அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, கரெக்டாக அந்த டைமுக்கு நான் வரேன். அவன் வரும்பொழுது அவர் சொல்கிறார், ஐயா நீங்கள் கொடுத்த மருந்து அவ்வளவு எஃபெக்டான மருந்து. நான் அப்படியே லாரியில் உட்கார்ந்த அடுத்த இடத்துல இது பண்ணும்போது கால் உடஞ்சி தான் போச்சு அப்படின்னு பார்த்தா சரியான மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு மனசில் ஒரு சமாதானம், அதாவது ரொம்ப சாந்தியாக இருந்தது, ரொம்ப இதாக இருந்தது. நான் ஆக்டிவாக செயல்பட்டேன். முன்னதை விட நான் அதிகமாக ஸ்பீடாக ஆக்டிவாக செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ அந்த காலகட்டத்தில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதாவது 2 ரூபா காஜா பாம்புதாயா, ஆனால் எங்களுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை ரொம்ப பெருசு. நான் ரொம்ப வாரப்பட்டேன். எனக்காக நான் நினைச்சேன், என்னுடைய குடும்பத்தை நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரியான சம்பவம் எனக்கு நடந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், என்ன யோசிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மருந்துகளால் அல்ல, மாத்திரைகளால் அல்ல அப்படின்னு சொல்லி இயேசுப்பாட்ட ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே உங்கள் இயேசு ரொம்ப நல்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன செய்யலாயா அப்படின்னு கேட்டார். நீங்கள் ஏதாவது ஒரு கிறிஸ்துவ சபைக்கு போங்க, இன்னும் மேற்கொண்டு உங்களுடைய கடனெல்லாம் அடைக்கப்படும், எல்லா காரியங்களும் இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதியுமாய் இருக்கிறது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரியாயிட்டுன்னு நான் சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உனக்கு சரியாயிட்டு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது நடக்கும், அது சரியாயிடும். ஏன்னு இயேசுவின் நாமம் இஸ் அ பவர்ஃபுல் நாமம். புரியுதா இல்லையா? ஸோ நீ அவிசுவாசமா இருக்க, அது நடக்கல அப்படின்னு சொல்லாத. கண்டிப்பா மறுநாள் போய் அது நீ போய் பாரு, அந்த நபரையே சந்திச்சு பாரு, என்ன ஆச்சு, ஆண்டவர் என்ன ஹீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாரு. விசுவாசம்தான் எல்லாத்தையும் ரட்சிக்கும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேற்கொண்டபடி இது நீல லென்த்தாக இருக்கிறதுனால அடுத்த பதிவு பார்ட் 2ல வரும்.